ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்ப்பது கொங்கு பிரியாணி அப்படிங்கிற ரெசிபியை. அதற்கு தேவையான பொருட்கள்: புழுங்கலரிசி 1.5 கப், துவரம்பருப்பு 1/2 கப். இது ரெண்டையும் தண்ணியில் போட்டு இப்படி ஊற வச்சிடணும் ஒரு 1/2 மணி நேரம். ஒன்றாவே போட்டுடலாம். தாளிக்க ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், சோம்பு ஒரு பிஞ்ச், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, சின்ன வெங்காயம் ஒரு 10-12, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, தக்காளி 1, பூண்டு ஒரு 10 பல், வரமிளகாய் 2, சீரகம் 3/4 ஸ்பூன், மிளகு 3/4 ஸ்பூன், கொத்தமல்லி 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை. இது எல்லாமே ட்ரையாக அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு அரைச்சிக்கணும். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தி வச்சுருக்கேன் தாளிக்க. இப்போ செய்முறை பார்ப்போம். இப்போ இரும்பு கடாய் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்தி ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சோன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு கடையில் குக்கரில் ஒரு டம்ளருக்கு 2.5 ஊற்றிருக்கேன் தண்ணி. பருப்பு, அரிசி ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டேன். இந்த மிக்சியில் அரைச்சி வச்சதையும் போட்டுடுறேன். இரும்பு சட்டியில் பண்ணுறப்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை ஊற்றிடுறேன். இப்போ மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு வெயிட் போட்டுற வேண்டியதான். மஞ்சத்தூள் குறைவாத்தான் போடணும். ஒரு விசில் வந்தோன்னா சிம்மில் ஒரு 7 மினிட்ஸ் வைக்கணும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியிலே உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ விசில் வந்து 5 மினிட்ஸ் தள்ளி பார்ப்போம். இப்போ சத்தம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா உதிரியாக இருக்குது. இது வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்கிறனால கொங்கு நாட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பவுலில் போட்டாச்சு. இதுக்கு நெய் நிறையாவே ஊற்றி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். தனியாக ப்ளைன் ரைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதிலே தயிரும் ஊற்றி சாப்பிட்லாம். ஆற விட்டு தயிரில் சாப்பிட்டா இன்னும் அற்புதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.